பலத்த பாதுகாப்பிற்கு இடையே வங்கதேசத்தில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வங்கதேசத்தில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மாணவர் போராட்டத்தால் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி அகற்றப்பட்டு முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால ஆட்சி அமைக்கப்பட்டது. இந்நிலையில் மாணவர் போராட்டம் நடைபெற்ற 18 மாதங்களுக்கு பிறகு வங்கதேசத்தில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்றது. பலத்த பாதுகாப்பிற்கு இடையே வாக்குப்பதிவு நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் அக்கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை. பிஎன்பி எனப்படும் வங்கதேச தேசியவாத கட்சியின் தாரிக் ரஹ்மான் இத்தேர்தலில் முக்கிய வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். மொத்தம் 1981 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். தேர்தலுக்காக நாடு முழுவதும் 43,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன. பலத்த பாதுகாப்பிற்கு இடையே வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர்.